ஒரு சில டைம் வீட்டில் காய்கறியே இருக்காது, இல்லைனா ரொம்ப சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி டைம்லலாம் நான் இந்த சைட் டிஷ் தான் பண்ணுவேன். இன்றைக்கி வீட்டில் காய்கறி இல்லை, ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். ஈவினிங் தான் மார்க்கெட் போகணும், அதனால் காய்கறி எதுவும் இல்லை. குயிக்காக உடனே ஏதாவது பண்ணணுங்கிறதுனால எங்கிட்ட வீட்டில் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இருந்தது. இதை வச்சு இதுதான் நான் எப்போவுமே அடிக்கடி பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பசங்க 2 பேருக்குமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இது எப்படியும் வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது நான் இதை பண்ணிவிடுவேன். அதே சைட் டிஷ் தான் நான் இன்றைக்கும் பண்ணுறேன். இது நிறைய பேர் பண்ணுவீங்க, ஒரு சிலர் தெரியாதுலையா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். நாம் எப்போவுமே கார சட்னிக்கு ரஃப்பாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளியாக வதக்குவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு மிளகாவும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஞ்ச என்கிட்ட காய் இல்லைல்ல, அதனால் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நான் மிளகா கூட இல்லை, அது கூட ஈவினிங் தான் போய் வாங்கணும். அதனால் நான் காஞ்ச மிளகாயும் போடுவேன், பச்சை மிளகாயும் போடுவேன். நான் எது இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுப்பேன். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் வதக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, முன்னாடியே முந்திரி பருப்பு இல்லைனா பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து நான் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அப்படியே சேர்த்தும் அரைப்பேன், இல்லைனா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கியும் அரைப்பேன் நான். ஆனால் இன்றைக்கி நான் ஊறவும் வைக்கல, எண்ணெயில் வதக்கவும் இல்லை, மறந்துட்டேன். அரைக்கும்போது தான் ஞாபகம் வந்தது, அப்போ தான் போட்டேன் நான் இதில் ஒரு டைம் ஒன்று போடுவேன். ஒரு டைம் முந்திரி பருப்பு போடுவேன், ஒரு டைம் பாதாம் பருப்பு போடுவேன், ஒரு டைம் வேர்க்கடலை போடுவேன். ஒரு சில டைம் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்தும் போடுவேன். ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும், ஆனால் எல்லாமே எது போட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டைம் ஒன்று கலந்து நான் போடுவேன், மாற்றி போடுவேன். அப்படிலாம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு தேங்காய் போடுவேன். நான் தேங்காய் போட்டு அரைக்கும்போது அந்த டேஸ்ட்டும் ஒரு நல்லாவே தான் இருக்கும். இன்றைக்கி நான் இது வந்து என்னோடய பையனுக்கு டின்னருக்கு கொடுத்து விடணும். அவனுக்கு லஞ்ச் டின்னர் 2மே கொடுக்கணும் ஆஃபீஸ்க்கு. டின்னருக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி அவன் கொடுத்து விடும்போது என்ன பண்ணுவேன், ஏன்னா அவன் நைட்டு தானே சாப்பிடுவான், அதனால் நான் ஒரு கொட்டை அளவு புளி வந்து இதில் சேர்ப்பேன். நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. உடனே சாப்பிட்றதா இருந்தால் இதில் புளி எதுவும் வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம போட்ட தக்காளி புளிப்பாக இருக்கும். நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆனாலும், ஏன்னா அது நட்ஸ் எல்லாம் போட்டோம்ல, அதனால் சீக்கிரம் கெட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு சின்ன துண்டு புளி போட்டு அரைச்சிங்கன்னா அது வந்து நைட்டு வரையும் காலையில் அரைச்சோன்னா நைட்டு கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். நாம் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளித்து எடுத்துருங்க. தாளிச்சிட்டு இதை கொட்டிடுங்க. அப்படியே கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்டவ்வில் இருந்தாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி வதங்கினது தானே. இது மேலே வந்து நம்ம மேத்தி லீவ்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. போட்டு எடுக்கும்போது இது வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, பன்னீர் பட்டர் மசாலாலாம் இருக்குல்ல, நம்ம இதில் பன்னீர் போடலை, பட்டர் போடலை, ஆனால் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அதே மாதிரி கிடைக்கும். நீங்கள் காய்கறி சேர்க்கணுனாலும் காய்கறியை நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவி அது மேலே போட்டுருங்க. 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு வெஜிடபிளோடு கிடைக்கும் இந்த கிரேவி. நிறைய பேருக்கு தேங்காய் பிடிக்காது, தேங்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். யாருமே இதை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். 10 to 15 மினிட்ஸில் இது முடிஞ்சிடும். புதுசாக யாராவது பார்க்க வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.